சிமுலேஷன் தியரி. பேசிக்கலி இந்த சிமுலேஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாம் உண்மை கிடையாது, நம்ம எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்ன்ற மாதிரி சொல்லுது. நம்ம இப்போ ஜிடிஏ விளையாடுறோம்னு வைங்க, அதுல வர என்பிசிஸுக்கு தெரியுமா அவங்க வந்து என்பிசிஸ்ன்னு? நம்ம உட்காந்து ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா அதுல வர கேரக்டர்ஸுக்கு தெரியுமா நம்ம வந்து ஒரு கதையில ஒரு கேரக்டர்ஸ்னு? அப்படின்றதுதான் இந்த சிமுலேஷன் தியரியோட ஒரு மையக்கரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம கிட்ட கேம் எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒரு பால் வந்து கீழே விழாம நம்ம வந்து புடிச்சிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒரு ஸ்னேக் போய் ஒரு பாலை பிடிச்சு பெருசாகும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேம்ஸ்லாம் வந்துட்டு அல்ட்ரா ரியலிஸ்டிக்கா இருக்கு. உலகத்துல எங்கெங்க இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல விளையாட முடியுது. ஏஆர் கேம்ஸ், விஆர் கேம்ஸ் பலது வந்துருது. கேம்ஸ்ல வர கேரக்டர்ஸ் எல்லாம் உண்மையான மனுஷனை போல பேசுது. ஸோ ட்ரெண்ட் இப்படியே போச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு நம்மளால ஒரு ரியலிஸ்டிக் கேமை கிரியேட் பண்ண முடியும். யூஸ் பண்ணி நம்ம டைலாகே யூஸ் பண்ணாம இதுங்களே பேசுற மாதிரி கூட பண்ண முடியும். We might be able to create games that looks and feels real. And இந்த சிமுலேஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க, அதுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி இது சொல்லுது. நம்ம உலகத்துல எல்லாமே ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ஸ்பீட் ஆஃப் லைட்னா அது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். ஃபிளவர்ஸ்ல எத்தனை பெட்டல்ஸ் இருக்குன்றது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன்ஸ். பிசிக்ஸ் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். பிரெயின் ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். ஸோ நம்ம சிமுலேஷன்ல தான் இருக்குன்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.